ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆர்ஓ மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ன்ற கம்பெனி. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டாண்டு கவர் மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு மிஷின் எடுத்து வெளில வச்சுக்கலாம். பாருங்கள், லுக் சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டாண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் பண்ணிட்டு ஃப்ளக் கட்டை வந்து அடிக்க போகிறோம். 6 mm ஃப்ளக் கட்டை 4 அடிச்சுட்டு கீழே 2 பவுலுக்காக ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அதிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து ஸ்டார் டைப் ஸ்க்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. ஒரு மிஷின் மூலமாக டைட் பண்ணி வச்சு இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரான் ஃபில்டர் வந்து இது உள்ள போட்டுக்கலாம். சென்டராக வச்சிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பவுல் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். கையிலே ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராங் த்ரெட் ஏறாது. இதுக்கப்புறம் ஒயிட் பவுலும் அதே மாதிரி நம்ம டைட் பண்ணிட்டு ஸ்பேனரில் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். என்கிட்ட 4 த்ரெட் எல்போ இருக்குது. இந்த எல்போவில் டஃப்லான் டேப் ஃபுல்லாக போட்டு நான் திருப்புற மாதிரி மேனுவலாக ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து நல்லா புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். இதோ இங்கே சென்டர் பகுதியை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு அழுத்திட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ தண்ணி ஆன் பண்ணிட்டு பவுலில் இருக்கிற ப்ரீ ஃபில்டர் இருக்கிற பவுலில் ஏர்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி வெளில வரும். இப்போ ஃப்ளக் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். லீக்கேஜ் எதுவும் ஆகலை. இப்போ பேக் டோர் போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது இன்புட்டு, கீழே இருக்கிறது வந்து அவுட்புட்டு, ரிஜெக்ட் வாட்ரு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.